இந்த படம் கமர்ஷியலாக தெரியுதா இல்லை எஸ்கே ஓரியன்டாக தெரியுதா அப்படின்னு கேட்டால் எஸ்கே சென்ட்ரிக் ஃபிலிம் அப்படின்ற மாதிரி சொல்லுவோம். அவர் நல்ல என்டர்டெய்னர் தான். பட் இந்த படத்தில் வந்து படத்தோட கதை, டைரக்ஷன் இதெல்லாமே தாண்டி எஸ்கேவை நல்லா ஃபோக்கஸ் பண்ணி எஸ்கேயோட பர்ஃபார்மன்ஸ் வந்து நல்லா ஹைலைட்டடாக வந்து காமிச்சிருக்காங்க. நம்ம ஒரு ஆடியன்ஸாக பார்க்கும்போது எஸ்கேயோட பர்ஃபார்மன்ஸ் தான் நமக்கு நல்லா டாமினேட்டிங்காக தெரியுது. அண்ட் அதே மாதிரி எஸ்கேயோட கேரக்டரைசேஷன், எஸ்கேக்கு இந்த படத்தில் வந்து கொஞ்சம் ஒரு மென்டல் டிஸார்டர் இருக்கா மாதிரி வந்து காமிச்சிருப்பாங்க. அண்ட் இந்த கேரக்டர் போக போக வந்து அப்படியே இன்டென்ஸ் ஏறிக்கிட்டே போதும். நீங்கள் ஃபஸ்ட் ஹாஃபில் பார்க்குற எஸ்கேவை செகண்ட் ஹாஃபில் வந்து இன்னும் இன்டென்ஸாக வந்து பார்ப்பீங்க. ஸோ அந்த இன்டென்சிட்டி வந்து ஏற நமக்கு அந்த எஸ்கேவோட அந்த ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் வந்து ரொம்ப நல்லா தெரியுது. ஸோ ஒரு எஸ்கே சென்ட்ரிக் ஃபிலிம்னே சொல்லுவேன். இது ஒரு கம்பேக் ஃபிலிம் அப்படின்லாம் வந்து சொல்லிட முடியாது. ஏன்னா இந்த படத்தில் டைரக்ஷன் அண்ட் ஸ்க்ரீன் பிளே இதெல்லாமே தாண்டி எஸ்கே தான் நான் முன்னாடி சொன்ன மாதிரி நல்லா டாமினேட்டிங்காக தெரியுறாரு. பட் ஆனால் நீங்கள் ஏஆர் முருகதாஸோட ஜென்ரேஷன் டேரக்டர்ஸ், நீங்கள் ஒரு சங்கர் சாரா எடுத்துக்கோங்க, மணிரத்னம் சாரா எடுத்துக்கோங்க, இவங்கெல்லாம் அவங்க ஜென்ரேஷனில் அவங்க வளர்ந்து வரும்போது கொடுத்த ஒரு படம் இருக்குல்ல, அந்த படம்லாம் ஆடியன்ஸோட நல்லா கனெக்ட் ஆகி ஆடியன்ஸோட பல்ஸை பிடிச்சி அப்போ ஒரு படம் பண்ணியிருந்தாங்க. பட் அதே விதமான ஆடியன்ஸை இப்போ அளவுக்கு வந்து ரீட்டைன் பண்ணாங்களா அப்படின்னு கேட்டால் அந்த மாதிரி இப்போ இந்த ஜென்ரேஷனில் ஆடியன்ஸ் வந்து ரீட்டைன் பண்ண முடியல. பட் ஏஆர் முருகதாஸ் சார் கம்பேரிட்டிவ்லி ஒரு பெரிய ஹோப்ஸ் எடுத்துகிட்டு வந்து நீங்கள் வச்சாலும் ஓரளவுக்கு நீங்கள் இந்த படம் பார்த்துட்டு போகும்போது சாட்டிஸ்ஃபைடாக போவீங்க, டிசப்பாயின்மெண்ட்டோட போக மாட்டீங்க. ஸோ அதனால் வந்து இந்த படம் வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்குன்னு சொல்லலாம். பட் பெரிய கம்பேக்குன்னு சொல்ல முடியாது. நீங்கள் எஸ்கேவோட ஃபிலிம்ஸ் எல்லாம் பார்த்தீங்க அப்படின்னா எஸ்கே ஒவ்வொரு படத்துலையும் ஒவ்வொரு கேரக்டராக வந்து மாறி ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக ஒரு சில விஷயங்களை கொடுக்க ட்ரை பண்ணியிருப்பாரு. ஆனால் காமெடி மட்டும் எப்பயுமே சிமிலராக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த படம். ஏன்னா நீங்கள் மான் கராத்தேல பார்த்தீங்கன்னா ரொம்ப சின்ன பையன், ஒரு ரோட் சைட் பையன், தென்னாவிட்டாக வந்து இருக்கான். அவன் வந்து ஒரு விஷயமே தெரியாது, ஆனால் அதுக்குள்ளே போய் ப்ராக்டிஸ் பண்ணுற ஒரு விஷயம் இருக்குது. காக்கி சட்டையில் பார்த்தீங்கன்னா ஒன்றுமே தெரியாத பையன், ஆனால் ஒரு போலீஸ் ஆகிறான். போலீஸ் ஆகி மக்களுக்கு ஒரு நல்ல ஒரு போலீஸ் ஆஃபீஸரை சர்வ் பண்ணணும்னு நினைக்கிறேன். அப்போ அவரோட கேரக்டர் போக போக போல்ட் ஆகும். அதே மாதிரி தான் ரெமோ வந்து அந்த பொண்ணுக்காக இன்டென்ஸ் ஆகி போகிற மாதிரி இருக்கும். ஸோ ஒவ்வொரு படத்தையும் ஒவ்வொரு விதமாக கேரக்டர் கொடுத்துட்டு இந்த படத்தில் வந்து ஒரு மென்டல் டிஸார்டர் ஆன ஒரு கேரக்டர் மாதிரி வந்து கொண்டு வந்திருக்காங்க. இந்த மென்டல் டிஸார்டர் ஆன கேரக்டர் எஸ்கேக்கு வந்து சூட் ஆயிருக்கான்னு கேட்டால் எஸ்கே அந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி நல்லா ஒர்க் பண்ணி அந்த ஒரு கேரக்டரை வந்து வாழ்ந்து காமிச்சிருக்காரு. ஸோ அந்த ஒரு கேரக்டர் வந்து எப்படின்னா, இந்த ஒரு மென்டல் டிஸார்டர் இருக்க பர்சன் வந்து இப்படி ஆக்ட் ஆகுறா, இந்த மாதிரியான ஒரு பர்சனால தான் வந்து வில்லனை எதிர்க்க முடியும், வில்லனை எதிர்த்து ஸ்ட்ராங்காக ஒரு கான்ஃபிடென்ட்டாக நிற்க முடியுன்ற மாதிரி ஜஸ்டிஃபை பண்ணியிருப்பாங்க. அது இந்த படத்தில் ப்ராப்பராக வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஏன்னா வில்லனை வந்து ரொம்ப கொடூரமாக மோசமாக வந்து காமிப்பாங்க. அப்போ அந்த அளவுக்கு ஒரு ஸ்ட்ராங்கான வில்லனை வந்து எதிர்த்து நிற்கிறான்னா இவன் ஒரு மென்டல் டிஸார்டரான ஒரு பர்சன் அப்படின்ற மாதிரி காமிப்பாங்க. பட் இந்த படத்தில் ஒரு சில பேர் நான் நேற்று ரிவ்யூ பார்க்கும்போது பைத்தியம் மாதிரி காமிக்கிறாங்கலாம் சொல்லியிருக்காங்க. பட் அந்த மாதிரி கிடையாது. இட்ஸ் ஜஸ்ட் ஒரு மென்டல் டிஸார்டர் தான். ஆனால் படத்தில் வந்து நீங்கள் பார்க்கும்போது நல்லா கன்வே ஆகிருக்கு. படத்தில் இந்த வில்லனை பற்றி ரொம்ப முக்கியமான விஷயம் சொல்லணும். ஏஆர் முருகதாஸ் சார் இந்த வில்லனுக்கு நல்ல ஒரு ஸ்க்ரீன் பிளே வந்து கொடுத்துருக்காரு. ஆனால் ஸ்க்ரீன் ப்ரெசன்ஸ் கொடுத்துருக்காரான்னு கேட்டால் கிடையாது. இன்ட்ரோவில் வந்து காமிப்பாங்க, இன்டர்வெல்ல வந்து காமிப்பாங்க, கிளைமேக்ஸில் வந்து காமிப்பாங்க வில்லனை. எனக்கு தெரிஞ்சு இந்த வில்லனை நீங்கள் ஸ்ட்ராங்காக போல்டாக நல்ல ஸ்ட்ரென்த்தாக வச்சுருக்கீங்க அப்படின்னா அந்த வில்லனை நீங்கள் இன்னும் நல்லா யூஸ் பண்ணியிருக்கலாமே, இன்னும் நல்ல டியூரேஷனில் நல்லா ஆக்டிவாக காமிச்சிருக்கலாமே அப்படின்ற மாதிரி தோணுது. ஏன்னா இந்த படத்தில் வில்லன் வந்து ஃபுல்லாக ட்ராவல் ஆவார். ஆனால் ட்ராவல் ஆகிறதுல அவருக்கு ஆக்டிவான போர்ஷன்ஸ் இருந்துச்சான்னு கேட்டால் கிடையாது. ரொம்ப ஒரு டல்லாக போன மாதிரி ஒரு சில சீக்வன்ஸ் இருக்கும். ஏன்னா அந்த மாதிரி டல்லாக போகிற சீக்வன்ஸில் நம்ம வில்லனை வந்து இன்னுமே அதிகமாக வந்து காமிச்சிருந்து ரொம்ப ஆக்டிவாக நல்லா ஸ்போர்ட்டிவாக காமிச்சிருந்தாங்கன்னா நல்லாயிருக்கும். அங்கே மட்டும் கொஞ்சம் மேபி வந்து மிஸ் பண்ண மாதிரி வந்து தெரியுது. ஆனால் வித்யுத் ஜமாலை பற்றி என்டையராக சொல்லணும் அப்படின்னா நல்லா பண்ணியிருக்காரு. ஒரு ஹீரோ இன்ட்ரோடக்ஷன் மாதிரி படத்தில் வந்து வச்சுருக்காங்க. கேரக்டர் வந்து நல்லா ஸ்ட்ராங்காக போல்டாக வந்து காமிச்சிருக்காங்க. பொதுவாகவே ஒரு படம் அப்படின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த வில்லனை நீங்கள் எந்த அளவுக்கு இன்டென்ஸாக காமிக்கிறீங்களோ அந்த அளவுக்கு இன்டென்ஸாக ஹீரோ வந்து காமிக்கணும். அப்போ தான் படம் ஓடும். இந்த படத்தில் வில்லன் நல்லா இன்டென்ஸாக காமிச்சிருக்காங்க. அண்ட் இந்த வில்லன் அடிக்கிறதுக்குன்னு ஒரு ஹீரோட கேரக்டரைசேஷன் கொண்டு வந்திருக்காங்க. அதுதான் இந்த படம் நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஹீரோ வில்லன் காம்பினேஷன் இல்லை. இந்த படத்தோட கோர் கான்செப்ட் லவ்னு சொல்லிட முடியாது. படத்தை ட்ராவல் பண்ண எடுத்துகிட்டு போகிறதுக்கு ஒரு டூலாக தான் லவ் வந்து கொண்டு வந்திருக்காங்க. லவ் போர்ஷன்ஸ் ஒர்க் அவுட் ஆயிருக்கானா ஏஆர் முருகதாஸ் சார் இந்த படத்தில் அது ப்ராப்பரான பிளேஸ்மெண்ட்ஸில் வந்து வைக்கல. ஆனால் அந்த ஒரு கேரக்டர் நம்ம ஹீரோயின் அப்படின்னு பார்க்கும்போது ஹீரோயின் கேரக்டர் பர்ஃபெக்டாக இந்த படத்துக்கு சூட் ஆயிருக்கு. ஏன்னா இந்த படத்தில் ஹீரோயினோட கேரக்டர் எப்படி இருக்கும் அப்படின்னா ரொம்ப அப்பாவி மாதிரியான ஒரு கேரக்டர் இருக்கும். ஏன்னா ஹீரோக்கு மென்டல் டிஸார்டர் இருக்குன்னு தெரிஞ்சும் லவ் பண்ணுற மாதிரியான ஒரு கேரக்டர், டாக்டராகவும் இருக்கா மாதிரியான ஒரு கேரக்டர், ஹீரோக்காக நான் ஒரு சில விஷயங்கள் சாக்ரிஃபைஸ் பண்ணுவேன்ற மாதிரி ஹீரோயின். ஸோ அப்படி பார்க்கும்போது ஒரு காமன் கம்போஸ்டான ஒரு கேரக்டர் வந்து இருக்கணும். ரொம்ப அப்படியே அமைதியாக இருக்க மாதிரியான ஒரு கேரக்டர், ஹோம்லியாக இருக்க மாதிரி இருக்கணும். அது இந்த ஹீரோயினுக்கு பயங்கரமாக சூட் ஆயிருக்கு. அண்ட் இந்த கேரக்டருக்கு ஏற்ற மாதிரி நம்ம ஹீரோயினும் வந்து ஜஸ்டிஃபை பண்ணியிருக்காங்க இந்த கேரக்டரை. ஹீரோ வில்லனோட கான்செப்ட் வந்து ஒர்க் ஆயிருக்கா அப்படின்னு கேட்டால் நான் முன்னாடியே சொன்ன மாதிரி வில்லனுக்கு ஒரு நல்ல இன்ட்ரோ வந்துருக்கும். ஆனால் ஹீரோக்கு வந்து ஒரு சட்டிலான ஒரு இன்ட்ரோ தான், ஒரு சாங்லேருந்து ஆரம்பிச்சிருப்பாங்க. ஸோ அங்கே ரெண்டு பேர் வேற மாதிரியான ஒரு இன்ட்ரோவில் வந்தாலுமே அப்புறம் இன்டர்வெல் அப்போ பார்க்கும்போது செம்ம ஸ்ட்ராங்காக இருக்க ஒரு வில்லனை வந்து ஹீரோ வந்து இல்லை ஒரு மென்டல் டிஸார்டர் இருக்க ஒரு ஹீரோ அசால்ட்டாக வந்து ஹேண்டில் பண்ணுறாரு. என்னடா இன்டர்வெல் வந்து ஹீரோ வந்து வில்லனை வந்து இவ்வளோ அசால்ட்டாக ஹேண்டில் பண்ணி
பண்ணிட்டாரு அப்படின்னு பார்க்கும்போது கிளைமேக்ஸில் வச்சிருப்பாங்க பாருங்க ரெண்டு பேருக்கு ஃபைட் சீக்வன்ஸு. கிட்டத்தட்ட நம்ம அந்த துப்பாக்கி படத்தில் ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வந்து பார்த்துருப்போல, அதே மாதிரியான ஒரு ஃபைட் சீக்வன்ஸ் வந்து இந்த படத்தில் வந்து பார்க்கலாம். ஏன்னா ஹீரோ 2 அடி அடிச்சா வில்லன் 2 அடி, ஹீரோ 2 அடி வில்லன் 2 அடி. ஸோ அந்த மாதிரி ஈக்குவலாக நான் 2 அடி அடிச்சா நீ என்ன 2 அடி அடிக்கணுன்ற மாதிரி எடுத்துகிட்டு போயிருப்பாங்க. அந்த ஃபைட் சீக்வன்ஸ் வந்து ஹீரோவுக்கும் வில்லனுக்கும் ஈக்குவலான ஒரு கேரக்டர் தான் ஆப்போசிட்டில் கொடுத்துருக்காங்கன்ற மாதிரி தோணுது. ப்ராப்பராக ஜஸ்டிஃபை ஆயிருக்கு. ஆனால் எனக்கு இந்த படத்தில் ஒரே ஒரு விஷயம் தான் என்னன்னா, நீங்கள் வித்யுத் ஜமாலை இன்னுமே நல்லா யூஸ் பண்ணியிருக்கலாம், நல்லா காமிச்சிருக்காங்க. பட் இன்னுமே நல்ல படத்தை எடுத்துகிட்டு வந்திருக்கலாம், நல்லா அவர் ஆக்டிவாக காமிச்சிருக்கலான்ற ஒரே ஒரு குறை தான். வித்யுத் ஜமாலை மட்டும் ஃபுல் படத்துலையும் வந்து ஆக்டிவாக காமிச்சிருந்தாங்கன்னா இந்த படம் வந்து டு த கோர் பயங்கரமாக இருந்திருக்கும், மாசாக இருந்திருக்கும் சொல்லுவேன். அதை கொஞ்சம் லைட்டாக கம்மி பண்ணதுனால இந்த படத்துக்கு வந்து நான் ரேட்டிங் என்ன கொடுப்பேன் அப்படின்னா 6 to 7 அவுட் ஆஃப் 10 கொடுப்பேன். மதராசி படத்தோட மெசேஜ் ஆடியன்ஸுக்கு வந்து கன்வே ஆச்சான்னு கேட்டால் கிளியராக கன்வே ஆச்சு அப்படின்னு சொல்லுவேன். ஏன்னா படத்தோட கோர் கான்செப்டாகவே என்ன வச்சிருக்காங்கன்னா, இந்த இல்லீகல் வெப்பன்ஸ் எல்லாம் இருக்கும்ல, இதெல்லாமே தமிழ்நாட்டில் அவ்வளோ சீக்கிரம் உள்ளே கொண்டு வந்துடக்கூடாது. ஏன்னா ஒரு சாதாரணமான ஆள்கையில் கன்று கிடச்சிச்சு அப்படின்னா அது எந்த மாதிரியான ப்ராப்ளம்ஸ் எல்லாம் மேற்கொண்டு கொண்டு போகும் அப்படின்றது வந்து சூப்பராக வந்து சொல்லியிருக்காங்க. ஸோ அதனால் இந்த உள்ளுக்குள்ளே வர இந்த வெப்பன்ஸ் எல்லாமே வந்து ஸ்டாப் பண்ணணும். அதுக்கு தான் வந்து இந்த மாதிரி ஒரு மிஷின் வந்து செட் பண்ணுறாங்க. இது உள்ள எஸ்கே வந்து கொண்டு வராங்க. அண்ட் இவ்வளோ பெரிய வில்லனை அடிக்கணும்னா அதுக்கேற்ற மாதிரி ஒரு ஹீரோவாக வேணும் அப்படின்னு சொல்லி தான் எஸ்கே உருவாக்குறாங்க. ஸோ அந்த மாதிரியான விஷயங்கள் படத்தில் வந்து ப்ராப்பராக கனெக்ட் ஆயிருந்தது, மெசேஜும் வந்து கன்வே ஆயிருந்தது. இந்த படத்தில் சூப்பராக ஒரு மெசேஜ் சொல்லியிருந்தாங்க. என்ன மெசேஜ் சொல்லியிருந்தாங்க அப்படின்னா, ஒரு பொண்ணு மேலே ஆசிட் அடிக்கும் போது சுற்றி ஒரு 100 பேர் பார்க்குறாங்கன்னா அவங்க எல்லாமே ஆர்டினரி பர்சனா. ஆனால் அந்த பொண்ணுக்கு போய் சப்போர்ட் பண்ணி ஒருத்தன் தனியாக போய் நிற்கிறான்ல, அவன் வந்து மென்டல் டிசார்டரோட இருக்கான், அவன் நார்மலான ஒரு பர்சன் கிடையாதுன்ற மாதிரி சொல்கிறாங்க. பட் இதுக்குள்ளே ஒரு மெசேஜ் இருக்குது, இது எல்லாருக்குமே புரியாது. உங்களுக்கு புரிஞ்சுது அப்படின்னா என்ன சொல்கிறாங்க அப்படின்றத மறக்காமல் வந்து கமெண்ட் பண்ணிட்டு போங்க. ஆனால் அந்த ஒரு மெசேஜில் ஒரு பெரிய இம்பாக்டே இருக்குங்க. ஏன்னா ஒரு நார்மல் பர்சனால வந்து போய் என்னன்ற ஒரு விஷயத்த வந்து அட்ரஸ் பண்ண முடியல. ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா எல்லாருமே பின்தங்கி போகிறாங்க. முன்னாடிலாம் அப்படி இருக்காது. ஏதாவது ஒரு பிரச்சனைனா எல்லாருமே போய் என்னன்றது கேள்வி கேட்க ஆள் இருப்பாங்க. பட் இப்போ சொசைட்டி வந்து மாறிட்டே வந்து போகுது. ஒரு பிரச்சனை நடக்குதுன்னா நமக்கு ஏன்பா வம்பு அப்படின்னு எல்லாருமே பின்னாடி போயிடுறாங்க. அந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றதை வந்து ஒரு சூப்பராக ஒரு மெசேஜாக வந்து ஏஆர் முருகதாஸ் சார் ஒரு சீனில் வந்து கன்வே பண்ணியிருப்பார். அது வந்து நல்லா கன்வேவும் ஆயிருக்கு. மதராசி படம் அமரன் அளவுக்கு இருந்ததா, அமரன் அளவுக்கு சக்ஸஸ் கொடுக்குமான்னு கேட்டால் மதராசியை பொறுத்தவரையும் அமரன் வந்து ஒரு சக்ஸஸ் ரேட் வந்து கொடுத்துருச்சு. அதில் வந்து எஸ்கேயோட ரோலும் சரி படமும் சரி ரெண்டுமே ஈக்குவலாக சூப்பராக வந்து இருந்தது. அதே ஃபார்மேட்டில் இன்னொரு சக்ஸஸ் ரேட் கொடுக்கறதுக்கு எஸ்கேவும் சரி ஏஆர் முருகதாஸ் சாரும் சரி நல்லா ட்ரை பண்ணியிருக்காங்க. பட் இது நல்லா ஒர்க் அவுட் ஆயிருக்கா, கன்வே ஆயிருக்கா அப்படின்றது இதுக்கப்புறம் ஒரு 10 நாள் படம் ஓடினதுக்கப்புறம் தான் வந்து தெரியும். ஏன்னா இன்னுமே ஒரு சில ஆடியன்ஸுக்கு வந்து படம் வந்து ஆஹா ஓஹோ நல்லா இருக்குது அப்படின்ற மாதிரி சொல்கிறாங்க. இன்னொரு சில ஆடியன்ஸ் இன்னுமே படத்தை வந்து அடுத்த லெவலுக்கு எடுத்துகிட்டு போயிருக்கலான்ற மாதிரி சொல்கிறாங்க. ஸோ 2 விதமான ஒப்பீனியன் வரதுனால படம் ஓரளவுக்கு நல்லா எடுத்திருக்காங்க. நான் 10க்கு வந்து 6 to 7 வந்து கொடுப்பேன். ஸோ இதே மாதிரியான ஒரு பாசிட்டிவ் ரெஸ்பான்ஸ் வந்துகிட்டே இருந்துச்சுன்னா படத்தை வந்து நல்லா வந்து எடுத்துகிட்டு போவாங்க. இது ஒரு சக்ஸஸ் ரேட் கொடுக்கும். பட் ஓவராலாக அமரன் படம் அளவுக்கு வருமானு கேட்டால் இல்லை, அந்த அளவுக்கு இன்டென்சிட்டி படத்தில் இல்லை. எஸ்கேவோட கேரக்டர் நல்லா இருக்குது. பட் அந்த கேரக்டர் மட்டுமே படத்தை வந்து அடுத்த லெவல் கொண்டு போகாது. மதராசி படத்தில் பேக்ரவுண்ட் மியூசிக் அண்ட் மியூசிக் வந்து ஒர்க் அவுட் ஆயிருக்கா அப்படின்னு கேட்டிங்கன்னா பொதுவாக அனிருத் அப்படின்ற ஒரு பேர் வந்தாலே அந்த படம் சக்ஸஸ் அப்படின்ற மாதிரி சொல்லிடலாம். ஏன்னா கொடுக்குற காசுக்கு அனிருத்தோட பேக்ரவுண்ட் மியூசிக்கும் ப்ராப்பர் பிளேஸ்மெண்ட்ல நல்லா எடுத்துட்டு போயிடுவாங்க. பட் இந்த படத்தில் பேக்ரவுண்ட் மியூசிக்கை வந்து நம்ம எக்ஸ்பெக்ட் பண்ண ஒரு லெவலுக்கு வந்து கிடையாது. ஒரே பேக்ரவுண்ட் மியூசிக் தான், அதுவுமே ரொம்பலாம் யூஸ் பண்ணல, அங்கங்கே சும்மா மேலோடமாக வந்து யூஸ் பண்ணுறாங்க. அதை வந்து நல்லா யூஸ் பண்ணியிருந்துருக்கலாம். அதே மாதிரி மியூசிக்கும் வந்து சரி, அந்த மியூசிக்கை பிளேஸ் பண்ண விதமும் இடமும் சரியாக வந்து இல்லை. ஸோ மேபி அதை வந்து அடுத்த லெவலில் வந்து கொண்டு போயிருக்கலாமோன்னு தோணுது. ஏன்னா இந்த படத்தில் வந்து லவ் அப்படின்ற ஒரு விஷயத்தை வந்து டூலாக யூஸ் பண்ணியிருக்காங்க. ஹீரோக்கு ஃபியூயல் பண்ணுற ஒரு விஷயமா வந்து வச்சுருக்காங்க. அப்படிப்பட்ட ஒரு லவ்வை வந்து காமிக்கிறாங்க, ஒரு லவ் சீக்வன்ஸ் அதுவும் சாங்கில் காமிக்கிறாங்க. அப்படின்னும் போது அதோட இன்டென்சிட்டி கொஞ்சம் இன்னுமே நல்லா இருந்திருக்கலாமோன்னு தோணுது. அண்ட் அதோட பிளேஸ்மெண்ட் நல்லா இருந்திருக்கலாமோ தோணுது. அது மட்டும் மிஸ் ஆனதுனால எனக்கு என்னமோ மியூசிக் அண்ட் பிஜிஎம் பெருசாக ஒர்க் அவுட் ஆகாத மாதிரி இருக்குது. பட் ஓகேஷாக இருக்குன்னு சொல்லலாம்.